இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் பெண்கள், மாணவிகள், பச்சிளம் குழந்தைகளுக்கு எதிராக அடுத்தடுத்து நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கிருஷ்ணகிரியில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது. மதுராந்தகத்தில் அப்பாவி சிறுமியை அடித்து துன்புறுத்தி ரவுடி உள்ளிட்டோர் கூட்டு பலாத்காரம் செய்தனர். விளாத்திக்குளத்தில் படிப்பில் சுட்டியாக இருந்த +2 மாணவி கொடூரமான முறையில் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டுள்ளார். இப்படி அடுத்தடுத்து நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளால் கொதித்து போன பாரதிய ஜனதா, அதிமுக, தவிக உட்பட பல கட்சிகளும் திமுக அரசை கடுமையாக விளாசுகின்றன. இந்த விவகாரங்களிலெல்லாம் முதல் ஆளாக திமுகவை கண்டித்தது முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலைதான். அவரது அறிக்கைகளுக்கு பிறகே சில சம்பவங்கள் வெளியே தெரிய ஆரம்பித்தன. இந்த நிலையில் திமுகவின் கூட்டணியில் இருக்கும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசனும் இப்போது திமுக அரசை கடுமையாக விளாசியுள்ளார். அவரது அறிக்கை: சாந்தமா கோவப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாகிடுமா? நல்லவங்க எல்லாம் கோவப்படாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது. இந்த மாதிரி சாக்கடையா வச்சிருக்கிறதுனால தான் அவனவன் நானும் கொஞ்சம் காரி துப்பினா என்ன கெட்டுரும்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான். சமூக இழிவுகளை கண்டு மனம் விதும்பி 32 ஆண்டுகளுக்கு முன்பு மகாநதி படத்தில் நான் வெளிப்படுத்திய கருத்து இது. இன்னும் நிலைமை மாறவில்லை. அந்த கோபம் என்னுள் தீரவில்லை. பெண்களை, குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரீக சமுதாயமாக கருதவே முடியாது. அவர்கள் அச்சுறுத்தப்படும் சூழலில் எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தமில்லை, எந்த பேச்சுக்கும் பொருளும் இல்லை என்று கமல் கூறியுள்ளார்.